அரசு அனுமதியின்றி தனியார் நிலத்தில் அமைக்கப்படும் கோயில்களை கோயில் ஹராம் என குறிப்பிடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று மூத்த வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். முறையாக பதிவு செய்யப்படாத கோயில்களை கோயில் ஹராம் என அடையாளப்படுத்துவது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வழிபாட்டு தலங்களை கேவலப்படுத்தும் பலருக்கு எதிராக ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் எனும் தன்னார்வ அமைப்பு காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகின்றன. இதுவரை 30க்கும் மேற்பட்ட புகார்களை அளித்திருப்பதாக ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் தன்னார்வ அமைப்பினர் தெரிவித்துள்ள நிலையில் மூத்த வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா கோயில் ஹராம் என குறிப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை என கருத்து தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு கோயில் ஹராம் எனும் வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா மேற்கோள் காட்டி, மலாய் வார்த்தைகளின் உண்மையான புரிதல் இல்லாததால் ஹராம் எனும் வார்த்தையை இழிவானது என கருதுகிறார்கள். சட்டப்படியும் முறைப்படியும் இல்லாத ஒன்றை ஹராம் என வகைப்படுத்தலாம் என்று வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். கோயில் ஹராம் எனும் சொல் இந்திய சமூகத்தை கேவலப்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்படுவதால் அச்சொல்லை பயன்படுத்த வேண்டாம் என்றும், இதற்கு முறையான தீர்வுகளை வழங்க சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் யுனேஸ்வரன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு, PKR தீபன் சுப்பிரமணியம் ஆகியோர் வலியுறுத்துவதுடன், ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் எனும் தன்னார்வ அமைப்பு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு நேரில் சென்று கோயில் நிர்வாகத்தினரை சந்தித்தும் வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.